சண்டே திருவிழா அன்னைக்கு கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பி எல்லாரும் போயிட்டோம். நான், என் தங்கச்சி, எங்கள் அத்தை, ஆண்டி, அப்புறம் அண்ணி எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். குட்டீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அங்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. கரகம் வந்து ஃபஸ்ட்டு வரவங்க வந்து லாஸ்ட்டாக வைப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டே கூழ் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வைப்பாங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கவங்களாம் வந்து ஃபஸ்ட்டே வச்சுருவாங்க. ஏன்னா கரகம் வரத்தை பொறுத்து கொஞ்சம் பேர் தான் பொங்கல் வச்சுருந்தாங்க. நானுமே போய்ட்டு சரி முன்னாடியே வச்சிடறானே. ஏன்னா எனக்கு கரகம் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி போல் ஆகிடும். அதனால் நம்ம காலையிலே வச்சுலாம் சொல்லி ஒரு 10 மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே வந்து ஊர் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து இருந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம பார்க்க முடியும். விறகு வச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரே புகை மூட்டமாகிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக வத்தி குச்சியை வச்சு கிழிச்சு போட்டு மேனேஜ் பண்ணி அடுப்பை வந்து நல்லா எரிய வச்சுட்டு நல்ல தண்ணியும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அரிசியும் போட்டுட்டு பொங்கலும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம கடகடன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கூழ் ஊற்றுறதுக்கு வந்து சமைக்கணும். அடுத்த ஷாட்டில் வந்து நான் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து என்னெல்லாம் சமைக்கிறேன், எப்படி நாங்கள் கூழ் ஊற்றுறோம் அதை வந்து சொல்கிறேன். பொங்கறதுக்கு வந்து நிறைய திசைகள் இருக்குது. எந்தெந்த திசையில் பொங்கினா அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையனோட ஒய்ஃபு அவங்க பசங்க வந்து ஃபேமிலியாக போனாங்க. வீடியோ எடுக்க சொன்னாங்க. அப்படியே அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் என் தங்கச்சி பாப்பா எல்லாருமே வந்து அப்படின்னு ஃபோர்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஆண்டி பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்து மாவிளக்கு வைக்கணும்ல, அது வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஆடி மாதம்னாலே ஃபுல்லாக ஒரே வைப்பாக தான் இருக்கும். இது வந்து போன அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இன்னுமே வந்து எங்கள் ஊரில் அந்த திருவிழா வந்து போகலை. நேற்று நைட்டு தான் வந்து ட்ராமாவே வச்சுருந்தாங்க. அப்படியே தட்டு வச்சு விசிறிட்டு நாங்களும் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேர்த்தும் வந்து நேற்று ஆடலும் பாடலும் போட்டாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிருந்தாங்க. நல்லபடியாக பொங்கல் எல்லாமே பொங்கி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கற்பூரம் காட்டுறதுக்கு வந்து கோயிலுக்கு வந்துட்டு இலை வச்சு படையல் போட்டு தாம்பூலம் எல்லாமே வச்சுட்டு அப்படியே கற்பூரமும் காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து அம்மனை வந்து தரிசிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு அதையும் பார்த்துட்டோம். இங்கே இந்த வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் போய் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சு. அப்போ தான் போக கட்டியானோடனே நல்லா கரெக்டாக இருக்கும். அப்படியே நான் கற்பூரெல்லாம் காட்டிட்டு சாமிக்கு வந்து உள்ளேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்படி தான் வந்து எனக்கு அன்றைக்கி காலையில் ஒரு 10 to 11 மணி வரைக்கும் இந்த மாதிரி தான் போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் எங்கள் ஊர் வந்து ரேணுகா பரமேஸ்வரி அம்மன். இந்த சாமிக்கு தான் திருவிழா. ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு. நல்லபடியாகவும் திருவிழா முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம மாவிளக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா பார்த்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் பேர் வந்து இப்போ தான் பொங்கல் வைக்க வச்சுருந்தாங்க வந்து